வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது வடபழனியில் நேற்று ஒரு கூட்டம், தீநகர் சத்யா தலைமையில் அதிமுக பொதுக்கூட்டம். அதில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார். ஒருவேளை பழசையெல்லாம் மறந்து விட்டாரா அப்படிங்கிறது தெரியல. அது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிருக்கு. அதாவது பாஜக இல்லாமல் இருந்திருந்தால் நான் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது. அந்தளவுக்கு பாஜக எனக்கு உதவி செய்தார்கள், அதிமுக ஆட்சிக்கு உதவி செய்தார்கள். அவர்கள் செய்த நன்றியை மறந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு பேசியிருக்கார். அதே நேரத்தில் அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் நடுரோட்டில் தான் நிற்பார்கள் அப்படின்னு ரொம்ப ஒரு பஞ்சா பேசியிருக்கார். இந்த ஒரு நிலைப்பாடே போதும். எடப்பாடி எந்த அளவுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வரும் காலங்களிலும் இருப்பார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அது கன்ஃபார்ம். பாஜகவினுடைய நன்றி நான் நினைத்து பார்ப்பவன் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிற சமயத்தில் அப்புறம் சிறுபான்மை மக்கள் தான் யோசிக்கணும். இவருக்கெல்லாம் ஓட்டு போட்டா அப்படின்னா முஸ்லீம்கள் நிலைமை என்ன? ஒருவேளை வந்துட்டாங்கன்னு வைங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எடப்பாடி ஒதுக்கி வைத்துவிட்டு அவங்க ஆட்சி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறப்ப சிறுபான்மை மக்களுடைய நிலைமை என்ன ஆகுறது? தமிழகத்தில் இஸ்லாமியருடைய நிலைமை என்ன ஆகுறது? கிறிஸ்துவனுடைய நிலைமை என்ன ஆகுறது? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மாட்டுக்கறிலாம் திங்க முடியாது. ஆமாம். அப்புறம் மாடு பக்ரீத் அன்னைக்கு மாடு அறுக்கக்கூடாது அப்படிம்பாங்க, ஆடு அறுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படியே போயிட்டுருப்பாங்க. அப்புறம் அங்கங்கே மகாராஷ்டிராவில் அந்த மீன் கறி கோழிலாம் விற்கக்கூடாதுன்னு அப்படி அவங்க கொண்டு வந்துடுவாங்க. இந்து ராஷ்டிரா சட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் பாசிச ஆர்எஸ்எஸ் அந்த கொள்கையை கொண்டு வந்துடுவாங்க. அதனால் உள்ள நுழைய விடக்கூடாது. அதற்கு ஒரு கருவியாக எடப்பாடி கட்டாயமாக 2026 பயன்படுவார் அப்படிங்கிறது இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிஞ்சிருச்சு. ஆமாம், அதையும் சொல்லிட்டார். இன்னொன்று, அதிமுகவுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ கட்டாயமாக நடுத்தருவில் நிற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். உண்மையில் இதை வச்சு பார்க்குற சமயத்தில் பழசையெல்லாம் மறந்து விட்டாரோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு வைரலாக போயிட்டுருக்கு. எடப்பாடி எப்படி வந்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கும் அந்த வீடியோ இருக்குது. சசிகலா அம்மையார் நிற்கிறாங்க, கீழே தவழ்ந்து நிற்கிறாரு. உடனே அந்த அம்மா ஆம்பளை மாதிரி, அந்த அம்மா பொம்பளை, அந்த அம்மா ஆம்பளை மாதிரி ஒரு ஆம்பளை கழுத்தில், இவர் குட்டையாக இருக்கிறாரு, கழுத்தில் கையை போட்டு பக்கத்தில் அணைத்து கொண்டு கூவத்தூரில் பேசுகிறார். ஆமாம், இவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற கான்செப்டு. ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் அந்த கான்செப்டு. இதுக்கு டிடிவி துணை பொதுச் செயலாளர், நான் தான் பொதுச் செயலாளர் சசிகலா, இப்படிலாம் ஒரு திட்டம் போட்டு செட் பண்ணி கொடுத்தது. அப்புறம் அந்த அம்மா சிறைச்சாலைக்கு போயிடுறாங்க. என்ன போகிறாங்க, ஓபிஎஸ்ட்டை ஜெயலலிதா அம்மையார் ஒப்படைச்சு போன மாதிரி ஒப்படைச்சிட்டு போகிறேன்னு போட்டு எடப்பாடிட்ட சசிகலா மாதிரி சொல்லி சென்றார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த அம்மா பெங்களூருக்கு போனாங்க. இவருங்க தன்னுடைய எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டார் கம்ப்ளீட். நான் செய்த அனைத்து ஆயிரக்கணக்கான கோடி செலவுகளை எப்படி எடுக்க வேண்டும் அதை சசிகலா கேட்டாலே கொடுத்துருவாங்க. மற்றபடி ஏதாவது ஒரு வகையில் அரசியல் அது சம்பாதிச்சு தான் விடுவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. பார்த்தாரு அதிமுக இவர் கபலீகரம் செய்தார். ஆமாம், இன்னைக்கு பாஜக கபலீகரம் செய்து விடுமா அப்படின்னு மற்றவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, அதிமுகவை எடப்பாடி கபலீகரம் செய்தார். முடிஞ்சு போச்சு. அப்புறம் சசிகலாவை பொதுச் செயலாளர் கிடையாது 2017 அவருக்கு துரோகம் செய்தார். அதான் உண்மை. இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார், அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் நடுத்தெருவில் தான் நிற்பார்கள். ஆமாம், 2017 சசிகலாவுக்கு துரோகம் செய்தார், ஊரறிந்த உண்மை. அப்புறம் 2018 துணை பொதுச் செயலாளராக ஏற்படுத்தப்பட்ட டிடிவி தினகரனுக்கு அவரையும் கழட்டி விட்டார். முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் பார்த்தார், அமமுக அப்படின்னு ஒன்று இழுத்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்போ அவரும் ஆப்போசிட்டாக மாறிட்டார். எடப்பாடி ஆமாம் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா பாஜக கூட்டணி நான் வரமாட்டேன். முடிஞ்சு போச்சு. எடப்பாடி கூடாது, நான் ரெடி, பாஜக கூட்டணி நான் கூட ரெடி. ஆமாம், அதில் மாற்று கருத்தே இல்லை.
ஆனால் எடப்பாடி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நயினார் நாகேந்திரனை குறை சொல்லிய டிடிவி இன்றைக்கி வந்து உஷாராகி எடப்பாடியை சொல்லிட்டார். நயினார்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படி இல்லைங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஆனால் எடப்பாடி இருக்கக்கூடாது. இப்போ ரூட்டை மாற்றிக்கிட்டார். எடப்பாடி வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் பாஜக அதிமுக கூட்டணியில் டிடிவி அமமுக இருக்காது, முடிஞ்சு போச்சு, ஓப்பனாக சொல்லிட்டார். அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு பாஜகவுக்கு இன்னைக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். ஆமாம், அதன் அடிப்படையில் விளக்கம் சொல்கிறார் இன்னைக்கு. ஆமாம், அன்னைக்கு அதிமுகவை காப்பாற்றியது பாஜகன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு எடப்பாடி சொல்கிறாரு. கட்டாயம் அது கிடையவே கிடையாது. 122 எம்எல்ஏக்கள் தான் எடப்பாடியை காப்பாற்றினது, பாஜக கிடையாது. நாங்களாம் நன்றியோடு தான் இருக்கிறோம். இவர் முதல்ல நன்றியோடு இருக்கிறாரா? இவர் செய்து தான் துரோகம் சொல்லி போட்டு இன்றைக்கி டிடிவி சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய நிலைமை அப்படி இருக்குது. அடுத்து ஓபிஎஸ் 2020 ஓபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் அப்படி கான்செப்ட், அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் துணை இப்படி புரிஞ்சுக்கிட்டே கிடந்தாங்க. அப்புறம் ஒற்றை தலைமை அப்படின்னு அவருக்கு கற்றுனார். இல்லைங்க ரெட்டை தலைமை நம்ம போகலான்னு ஓபிஎஸ்க்கு கற்றுனார். ரெண்டுக்கும் பார்த்தாங்க, அதுக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்புறம் அதுக்கும் பாஜக உதவி செய்ததான் தகவல். அப்புறம் ஓபிஎஸ்ஸையும் கழட்டி விட்டுறாரு. இப்படி ஒவ்வொன்றாக கழட்டி விட்டு சசிகலா டிடிவி ஓபிஎஸ் முடிஞ்சு போச்சு. இவர் பழிச்சுட்டு உட்காந்துருக்கார். ஒற்றை தலைமை அப்படிங்கிற கான்செப்ட் நடந்து முடிஞ்சு ஒரு 11 தேர்தல் நடந்து முடிஞ்சாச்சு. எல்லாமே அவுட்டு. ஆமாம், 11 தோல்வி கொண்ட எடப்பாடி அப்படின்னு ஓபிஎஸ் இன்னைக்கு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. மற்றபடி ஓபிஎஸ் பாஜக கூட்டணி விட்டு விலகி விட்டார். மீண்டும் கூப்பிட்டா வந்துடுவார். ஆனால் அவருடைய நிலைப்பாடு என்ன? எடப்பாடி முதலமைச்சராக கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாச்சு. அப்புறம் அவர் செய்த இன்னொரு துரோகம் 2024 தேமுதிகவோட ஒப்பந்தம் போட்டாங்க. ஆமாம், எப்படியோ ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருன்னு போட்டு பிரேமலதா அம்மையாருக்கு எழுதி கொடுத்தார். அந்த அம்மா இன்றைக்கும் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர் எழுதி கொடுத்தெல்லாம் இன்றைக்கி இருக்குதுங்க. அதெல்லாம் காமிச்சா அப்படின்னா அவருடைய மாண்பு பாதிக்கப்படும். என்னதான் அந்த ஒரு 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர். அதனால் நான் காண்பிக்க விரும்பவில்லை. கடவுள் பார்த்து கொள்வார், காலத்தின் கட்டாயம் விட்டு விடுங்க அதையும் சொல்லிட்டாரு. யார்? தேமுதிக பிரேமலதா. அந்த அளவுக்கு ராஜ்யசபா சீட்டு இல்லை அப்படின்ட்டார். யாருக்கு? தேமுதிக பிரேமலதா அம்மையாருக்கு. அதுவும் முடிஞ்சு போச்சு. அப்போ தேமுதிகவுக்கும் எடப்பாடி துரோகம் செய்தாரா அப்படின்னு நீங்களே பார்த்துக்கிடுங்க. அவ்வளோதான். ஐயோ நான்லாம் சொல்லவே இல்லைங்க, ஏதோ ஒரு அம்மா சொல்கிறேன், நீ எங்கே வந்து கேட்குறீங்க அப்படின்னு செய்தியாளர்களை விரட்டியவர் எடப்பாடி. அப்புறம் இன்னைக்கு அந்த அம்மா ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2026 ராஜ்யசபா சீட்டு தரது சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு. அதை நம்புவதாக இல்லை. அவ்வளோதான். துரோகத்தின் மறு உருவம் எடப்பாடி அப்படிங்கிறது துண்டாக தெரிஞ்சிருக்கு. அப்புறம் இப்போ சமீபத்தில் 2025 போன வாரத்தில் செங்கோட்டையனை சீட்டை கிழிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டார், பட் அதற்கு விளக்கம் இல்லை. அதிமுகவில் கூட மல்லை சத்யா எதிர்த்து கேள்வி கேட்டார். அதற்கு உண்டான சட்டப்படி என்னமோ அந்த கட்சியின் அடிப்படை என்னவோ வைக்க கரெக்டாக க்ளீனாக விளக்கம் கேட்டு அப்புறம் தான் மல்லை சத்யாவை வந்து மதிமுகவை விட்டு வைகோ நீக்கியிருக்கிறார். ஆனால் எடப்பாடி அப்படி இல்லை, ஒரே கையெழுத்து முடிஞ்சு. அதோட கூட ஒரு 10-13 பேரையும் சுத்தமாக நீக்கியாச்சு. இன்றைக்கி செங்கோட்டையன் வந்து தனித்து விடப்பட்டு விட்டார். டிடிவியை போன்று ஓபிஎஸ்ஐ போன்று அவரும் தன்னுடைய கூட்டாளி இழுத்துக்கிட்டு இனிமேல் அலைவார். அப்புறம் ஓபிஎஸ் மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய போகிறாரா அப்படிங்கிறதும் தெரியல. ஆமாம், அதன் அடிப்படையில் செங்கோட்டையனுக்கும் துரோகம் முடிஞ்சு போய் கேள்வி கேட்டிருக்கணும். கேள்வி கேட்கவில்லை என்று சொன்னால் அது துரோகமாகத்தான் கருத முடியும். இப்படி ஒவ்வொன்றுக்காக போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய 2026 யாருக்கு துரோகம் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி போயிட்டு எடப்பாடியை நோக்கி. இதையெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக விருதுநகரில் மத்திய மாவட்டத்தை வெம்பங்கோட்டையில் போஸ்டராகவே ஒட்டிட்டாங்க. ஆமாம், எதிரணியினர் போஸ்டராகவே ஒட்டியிருக்கிறாங்க. செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு போஸ்டராகவே அடித்து ஒட்டியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எடப்பாடி நிலைமை இருக்குது. ஆமாம், இவர் வந்து வடபாளையில் பேசியிருக்கிறார். அதிமுக துரோகம் செய்தவர்கள் நடுத்தெருவில் தான் நிற்பார்கள். இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமாம், யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் துரோகம் செய்தார்கள் என்பதை. உண்மையிலே எடப்பாடி எந்த அளவுக்கு துரோகம் செய்தார்கள், பிறர் எவ்வாறு இவருக்கு துரோகம் செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காலத்தில் கரைத்து விடப்பட்ட உண்மைகள். ஆமாம், வரும் காலங்கள் சொல்லும் 2026 எடப்பாடியோட நிலைமை என்ன, உண்மையிலே அவர் நடுத்து நிற்க போகிறாரா, இவருடைய சாபத்தின் வெளிப்பாடு, இல்லை இவர் விட்ட சாபத்தில் வடவள்ளியில் அவர்கள் நிற்க போகிறார் அப்படின்னு வரும் காலங்கள்
பதில் சொல்லும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.